அக்கா அக்கா. ஐயோ ஐயோ, மோசம் போயிட்டேனே. கேக்குறதுக்கு நாதியே இல்லையா? காத்திருந்தவ புருஷனை நேத்து வந்தவ கொண்டு போயிட்டாளே, நான் என்ன செய்வேன்? அடியே சண்டாளி, ஏ தக்காளத்தி, இருடி வர. அக்கா அக்கா அக்கா, சும்மா விளையாட்டுக்காக சொன்னக்கா. புன்றா சொன்ன சொக்க தங்க மாதிரி ஒரு பொண்ணோட நேல கூட தொடாது. நீயே அவுட் விட்ட மாடுவார் இந்த முட்டு முட்டுற. ஒண்ணு நடக்கல, வேற யாரால முடியுங்கிற? அதானே பார்த்தேன். என் ராசா ராசாதான். எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? என்ன இது? நீ எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. ஆமா, நீ எனக்கு கேலி பண்ணணும் தானே இதை வாங்கி கொடுத்த. சும்மா சொல்லக்கூடாதியா, இதுல கூட ஒரு சொகம் இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கையா, அடுத்தவன் கண்ணுல படாம மூடி மறைக்கிறதுக்கு தான் துணிமணி எல்லாம். ஆசைப்பட்டவனுக்கு முன்னால ஒரு பொண்ணு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏய், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆம்பளை மாதிரி அலையிறேன்னு சொல்ல வர. அதான் நான் இப்படி இல்லைன்னா இந்த ஊருக்குள்ள 50 பேர் எனக்கு புருஷனாகி 100 பிள்ளைங்களை பெற்றிருப்பேன். ஏன் எவனா அவன்கிட்ட வம்பல் தானே? யோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நீ என் கழுத்துல 3 முடிச்சு போடு. ஐயோ, அந்த நிமிஷத்துல இருந்து 16 முழம் புடவை கட்டி பரிய பார்த்து நடக்கிற பொம்பளையா வாழ்ந்து காட்டுறேன். இந்த பார், முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அதுக்கப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தி யோசிப்பேன். நடைகட்டு நடைகட்டு நடைகட்டு. எப்ப வரனாலும் என்கிட்ட வரதானே போற, அப்ப பாத்துக்கிறேன். வராங்க. வணக்கம்மா. கோயம்புத்தூர்ல இருந்து நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. எப்படியும் 10 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். அது விஷயமா இத கேட்கவா இங்க வந்தீங்க? ஒத்துக்கிற வேண்டியதானே? ஒத்துக்கலாம், ஆனா வேலைக்கு ஆள் கிடைக்கலைங்க. நம்ம ஊர்லயே ஆளுங்களுக்கு பஞ்சம். இது பெரிய ஆளுகளை வச்சு செய்யற வேலை இல்லம்மா. விவரம் தெரியாத சின்ன பசங்களை வச்சு செஞ்சிட வேண்டியதானே? அவங்களெல்லாம் தான் பொன்ராசு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போயிடுறானே. அந்த பசங்களை நான் வர வைக்கிறேன். உங்க கஷ்டம் வருத்தம் எல்லாம் எனக்கு புரியுது. திருட்டு போன வீட்டுல கூட ஏதாவது மிச்சம் இருக்கும். ஆனா தீப்பிடிச்ச வீட்டுல விளக்குமாறு கூட சாம்பல் ஆயிடுங்கிற மாதிரி கட்டிக்க மாத்து துணி கூட இல்லாம நிக்கிறீங்க. காசு பணம் இல்லைனாலும் நாமெல்லாம் மனுஷங்க தானே. உங்களை என்னைக்கும் வேதவல்லி கைவிட மாட்டா. வாங்க, ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிட்டு போங்க. இந்த கல்பனா, உன் கையால எடுத்து கொடு. அம்மா, சாப்பாடு கொடுத்தீங்க, உடுத்த துணி கொடுத்தீங்க, ஒன்று கூட இடம் இல்லாம தெருவுல நிக்கிறம்மா. அதுக்கு ஏதாவது வழி பண்ணா உதவியா இருக்குமா? ஆமாங்கடா, உங்களுக்கு இலவசமா வீடு கட்டி தர்றதுக்கு எங்க அக்கா என்ன கவர்மெண்டா நடத்துறா? வாங்கிட்டு லுள்ளு பண்ணாம போங்கடா. ஏற்கனவே இவங்க எல்லாம் நம்ம பண்ணையில வேலை செய்யறாங்க, வருமானம் வேற கம்மி. இவங்களை நம்பி எப்படிமா பணம் கொடுக்கறது? உங்களுக்காக ஒண்ணு வேணா செய்யறேன். என்னோட பட்டாசு கம்பெனில உங்க பிள்ளைங்களுக்கு வேலை போட்டு தரேன். சாதாரண வேலைதான், ஏதோ பேருக்கு கூட மாட ஒத்தாசையா இருந்தா போதும். சரின்னா சொல்லுங்க, உடனே வீடு கட்டி தர சொல்றேன். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. டேய், என்னடாச்சு? ஏண்டா ஆகுறீங்க? எங்களால பட்டாசு கம்பெனில வேலை செய்ய முடியல மாமா. வாந்தியே இருமலுமா வருது மாமா. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்ய சொல்றாங்க மாமா. சாப்பிட முடியல மாமா. ஆமா மாமா, மாட்டேன்னு சொன்னா பெரும்பால போட்டு போட்டு அடிக்கிறாங்க மாமா. நீமா வேலைக்கு போன? கும்பிடுறாங்க. என்ன பண்ண? இன்னைக்கு தேங்காய் உடைச்சிட்டீங்களா? நல்ல செய்தி ஒண்ணும் கேட்கல, அதனால தேங்காய் இன்னும் உடைக்கல. நான் சொல்றேன், சொல்டா. நேத்து ராத்திரி வெளியூர்ல இருந்து 4 பேர் வந்து நம்ம ஊர் குடிசைங்களுக்கு தீ வச்சுட்டாங்க.
வெளியூருக்காரனுங்க வந்து நம்ம ஊர் குடிசைக்கு தீ வச்சத உங்க நாலு கண்ணால நீங்க பாத்தீங்க. பார்த்தோம். ஏதாவது போட்டு கொடுங்க. போட்டு கொடுத்துருவோம். குடிசைக்கு தீ வச்சதே நான் தாண்டா. அது தெரியாம என்னகிட்டே வந்து காசு கேக்குறீங்களா? சின்ன பொண்ணு, என்னடா போஸ் கொடுத்து நிக்கிற? போடா. பொன்ராசு. ரங்கநாதா, பாத்தியா அந்த கொடுமைய? இவங்க படுற சித்திரவதையை பாக்குறப்போ இதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படுறியே, அன்னைக்கு உண்மையில நடந்தது தெரிஞ்சா? என்னடா? குடிசையில தீ தானா பிடிக்கல, பின்ன வேதவல்லி ஆளுங்க தான் குடிசைக்கு தீ வச்சது. படிக்க போற பசங்களை பட்டாசு கம்பெனில வேலை பார்க்க வைக்கிறதுக்காக அவங்க போட்ட திட்டம் இது. இத சின்ன பண்ண சொல்லிக்கிட்டு இருந்ததை என் 2 காதலையும் கேட்டேன். But he's at the moment not out on 15. Wait for the next ball from Greg. He tosses this up to Kapil Dev. Dev is forward, playing it on. கதிர் முத்திரத்துக்குள்ளார அடுக்குறாங்க, அநியாயமா இருக்க. அது ஒண்ணும் இல்லப்பா, வேதவள்ளி அம்மா மக கல்பனா கிரிக்கெட் ஆட போறலாம், அதுக்காக வயலா இருக்கிறானுங்க. பணம் இருந்தா எதையும் செய்யலாம் போல் இருக்கு. டேய் எடுப்பு. எங்க அக்கா பொண்ணு கல்லு பால் விளையாடணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதனால கோவில் நேரத்தை அழிச்சு மைதானம் ஆக்கிட்ட. பாத்தியா எப்படி நம்ம செட்டப்? சூப்பரோ சூப்பர். ரெடியா? இந்தாங்க 5 ரூபாய். பாப்பா நீங்க தான் கோல் போடணும்னு ரொம்ப பிரியப்படுது. போடுங்க. ஐயோ, அதையே நேக்கு போட தெரியாது. அதான் பார்த்தாலே தெரியுது. ஏதோ பெரியவாள் பிரியப்பட்டு சொல்லிட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இம்மீடியட்டா போட்டுருவேன். போடுங்க. பாப்பாவை சித்த நகரம் சொல்லுங்க, படாத இடத்துல பண்ற போறது. பாப்பா அந்த இடத்துல நின்னாதான் நீங்க கரெக்டா கோல் போட முடியும். ஆ. பாப்பா தள்ளி விடுத்தோம்னா கோல் போட முடியாது. ஆ. வௌவால்னு சொல்லி போடுங்க. வவ்வால்னா பறக்கிறதுன்னா ஆ. லவ்வால்னு போடணும். ஏதோ ஒண்ணு போடியா. ஓம் சுக்லாம்பரதம் சசிவர்ணம் சதுர்புஜம் லவ்வா. என்ன அங்கிள் எல்லாரும் மரம் மாதிரி நிக்கிறாங்க? அங்கிள், நான் இப்ப 6 அடிக்க போறேன், எல்லாரையும் கை தட்ட சொல்லுங்க. ஏய் முண்டங்களா, பாப்பா கோல் போட்டுச்சுன்னா எல்லாரும் கை தட்டுக்கலாம்டா. 5 ரூபாய். இப்பவாவது ஒழுங்கா கோல் போடுங்க. வேகமா போட்டுறேன். பால் போடுங்க. பாப்பா அவுட் ஆயிடுச்சு, கை தட்டுறியா? கொண்டு விட்டேன். அங்கிள், என்னம்மா? நான் அவுட் ஆனதுக்கு போய் எல்லாரும் கை தட்டுறாங்க. ஒருத்தர் கூட ஒண்ணும் தெரியல. பெடி ஃபூல்ஸ், எல்லாரும் போக சொல்லுங்க. டேய் எல்லாரும் போங்கடா. ஏம்மா நானு? நீங்களும் போங்க. நான் மட்டும் கோல் போட வேணாமா? ஒண்ணும் வேண்டாம், வீட்ல போடுங்க. எந்த வீட்டுல? மிஸ்டர் ஐயர், நீங்க பால் போடுங்க. இதோ வந்துட்டேன். ஐயா, சிக்ஸர். பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். என்ன? மேடம், நீங்க ஒத்தால் போதும் 10 ஆள் அடிக்கலாம். வாட் நான்சென்ஸ்? ஐ மீன், நீங்க கிரிக்கெட் விளையாண்ட வேகத்தை சொன்னேன். உங்க வேகத்துக்கு முன்னாடி இம்ரான் கான் என்ன, சல்மான் கான், ஆமீர் கான் யாருமே நிக்க முடியாது. அதையே அம்ஜத் கான் விட்டுட்டீங்க? அவரு ஃபுட்பால் தானே விளையாடுறாரு. ஓ ஷிட். தேங்க்யூ, உட்கார சொல்லிட்டீங்க. நீ யார் மேன்? வாட் டு யூ வாண்ட்? ஐ எம் ரங்கநாதன், அலையஸ் ஆத்தா ரங்கநாதன். ஆத்தா? ஆத்தா மீன்ஸ்? ஆத்தா மீன்ஸ் மம்மி, மம்மி ரங்கநாதன். இங்கிலீஷ் பேசுறியே. நீ இந்த ஊர்லயே இருக்க? ஆமா, இந்த கிராமத்திலேயே அதிகம் படிச்சது நான் தான். 10 பாதியில விட்டுருக்கேன். Do you have any problem? Come on, tell me. சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். ஒன் ஸ்மால் ப்ராப்ளம். Can I help you? Come on. Come on, tell me. Come on. Come என்ன on. குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? சிரிச்சிட்டீங்க. நான் உங்க ஃபேன் விசிறி. அதே பத்தில இருந்து. இப்போ ஒரு 10 நிமிஷமா தான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னது? இதுல ஒரு கையெழுத்து போட்டுதாங்களே. ஆட்டோ Oh, sure. கிராப் By all means. எல்லாமே சாப்பிடுவீங்களா? போட்டுருங்க. Thank you. கூசுது. கல்பனா அப்படின்னு அவளே கையெழுத்து போட்டிருக்கா. ரங்கநாதா, நான் சொல்றத கவனமா இருக்கு. மதிப்பிற்குரிய தொழிலாளர் நலத்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்கள் கிராமத்தில் திருமதி வேதவல்லி அவர்களது பட்டாசு கம்பெனியில் சிறுவர் சிறுமியர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு கடுமையான வேலை கொடுத்து கொடுமைப்படுத்துகிறார்கள். வணக்கம்மா. என்னையா? என்ன எதுக்காக அவசரமா வர சொன்ன? லேபர் ஆபீசர் வந்திருக்காருமா. சார், இவங்கதான் எங்க முதலாளிமா. வணக்கம்மா. உங்க பட்டாசு கம்பெனியில பட்டாசு கம்பெனில சட்டத்துக்கு விரோதமா சின்ன குழந்தைகளை வேலைக்கு வச்சிருக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னையா இதெல்லாம்? உட்காருங்க. தேங்க்யூ மேடம்.
நீங்க இடம் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நோ மேடம், சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். எங்களுக்கு வந்திருக்கிற கம்ப்ளைண்ட் உண்மைங்கிறத இங்க நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னையாது நேர்ல பாத்தேங்கிறாரு? இல்லைங்கம்மா, இங்க சும்மா வேடிக்கை பார்க்க வந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு அப்படி சொல்றாருமா. அதானே பார்த்தேன். மேடம், கல்பனாங்கிறது யாரு? ஏன் பொண்ணுதான். அவங்களை கேட்டா உண்மை சொல்லுவாங்களா? சொல்றதாவது, அவ ரொம்ப டீசென்டானவ. அவளுக்கு பொய்னா என்னன்னே தெரியாது. அவங்க தான் இந்த கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காங்க. சாரி மேடம், உங்க பட்டாசு கம்பெனியை மூடி சீல் வைக்க போறோம். சார், எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிங்க. லாக் த டோர். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிச்ச மாதிரி என்கிட்டயே விளையாட ஆரம்பிச்சிட்டானா? கருப்பையா, யாரா உங்களை அமிச்சது? வேற வழியம்மா, எவளா இருந்தா எனக்கு என்னடா? பொன்ராசு, என்னப்பா நீ எங்களை கண்டும் காணாம போய்கிட்டு இருக்கிய? ஒண்ணு இல்லண்ணே, மலை கோயிலுக்கு போன என் தங்கச்சி இன்னும் வீட்டுக்கு வரல. சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற பொண்ணு பார்க்க வராங்க. அதான். ஓஹோ, உன் தங்கச்சிய நாங்க 2 பேரும் ஒரு இடத்துல பார்த்தோம். எங்கண்ணே? சொல்றேன்ப்பா. எங்க அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் சம்மதிக்க மாட்டாரு. ஏன்? அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பாரா? ஐயோ, அது இல்ல. அவர் என் கல்யாணத்தை பத்தி ரொம்ப பெருசா கற்பனை பண்ணி வச்சிருக்காரு.
அப்படின்னா உங்க அண்ணனை நீ மறந்துரு. நாம 2 பேரும் வேற ஏதாவது ஊருக்கு ஓடி போயிடலாம். அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி கஷ்டப்பட்டுட்டு மறுபடியும் அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு ஓடி வந்துடலாம். என்ன நினைக்கிற நீ? நான் என்ன நினைக்கிறேங்கிறத விட எங்க அண்ணன் என்ன நினைக்கிறாருங்கிறதா எனக்கு முக்கியம். என்ன சொல்ற? அண்ணங்கிறது மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு கூட பிறந்த பிறப்பு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர்தான் எனக்கு எல்லாமே. முடிவா கேக்குறேன் கௌரி, உனக்கு நான் வேணுமா இல்ல உங்க அண்ணன் வேணுமா? அண்ணன் தான் வேணும். கௌரி அண்ணே பொண்டாச்சு, எனக்கும் நீதான் வேணும். என்ன மன்னிச்சிரு. அண்ணே என்ன மன்னிச்சிடு. பால் சாப்பிடுங்க. வேண்டாம். அந்த பழமாவது சாப்பிடுங்க. வேண்டாம். தானாவது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும், ஆனா இப்ப வேண்டாம். என்னாச்சு உங்களுக்கு? ஆமா கௌரி, நேத்து வரைக்கும் ஆத்தாவே உலகம்னு விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். ஆனா இப்பதான் உலகம்னா என்னன்னே புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு கல்யாணத்துல 4 பேர் என்ன பார்த்து கேலியா பேசினாங்களே. கேலியா பேசுறாங்களா? என்ன பேசுனாங்க? நேத்து வரைக்கும் ஆத்தா வீட்டுல தண்டச்சோறு தின்னுகிட்டு இருந்தான், ஆனா இன்னையில இருந்து பொண்டாட்டி வீட்டுல தண்டச்சோறு திங்க போறான்னு சொன்னாங்க. அவங்க தடுக்கிறாங்க, விடுங்க. இல்ல கௌரி, இன்னையில இருந்து நான் ஒரு புது மனுஷனா, உனக்கு ஒரு நல்ல புருஷனா நம்ம வாழ்க்கையை தொடங்கலான்னு ஆசைப்படுறேன். என்னைக்கு என்னுடைய சம்பாத்தியத்துல உனக்கு ஒரு முழை பூ வாங்கிட்டு வரணும், அன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அது வரைக்கும் குட் நைட். அம்மா தானே பொன்ராசு ஆசைப்பட்ட மாதிரி அவர் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. யாரோட துணையும் இல்லாத எனக்கு நீதான் துணையா இருந்த என்னோட விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கலாம். அந்த பொன்ராசை கல்யாணம் கட்டிக்கிட்டு காலம் பூரா அவரோட சந்தோஷமா வாழணுங்கிறதா என்னோட ஆசை. அது நீதமா எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். இப்ப அதுக்கு வேண்டுதலா இந்த தாலிய உன் கழுத்துல போடுறேன். பொன்ராசு, என்ன மாப்ள? டவுனுக்கு போறியா? ஆமா. நானும் கூட வரேனே. என்ன வேணும் சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஒரு வேலை வேணும். வேலையா? ஆமா, எனக்கும் இப்ப பொறுப்பு வந்துருச்சுல. இனிமே நானே சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தினா தானே கௌரவமா இருக்கும். என்ன மாப்ள இது? இந்த மாதிரி சமயத்துல வேலைக்கு போறவங்க கூட லீவ் போட்டு பொண்டாட்டி விட ஜாலியா இருப்பா. நீங்க என்ன வேலைக்கு போகணுன்றீங்களா? போங்க மாப்ள, வீட்டுல போய் சந்தோஷமா இருங்க. இனிமே சொந்தக்காரங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. நம்மளே ஒரு வேலையை எப்படியாவது தேடி ஆகணும். மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. பெயிண்ட் மாத்தணும், வண்டி நல்லாதான் இருக்கு. ஏய் ஏய், என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்க? பேசுறதுக்கு நேரம் இல்ல, சீக்கிரமா வண்டி எடு. அம்மா எங்க போகணுங்க? நேரம் வந்துச்சுன்னா போக வேண்டிய இடத்துக்கு போய்தான் ஆகணும். இப்ப எதுக்கு நேரம் வந்துச்சு, எங்க போகணுங்கிற? நம்ம கல்யாணத்துக்கு. நம்ம கல்யாணமா? ஆமாயா, உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் சொல்லியிருந்தேன்ல, இப்ப முடிஞ்சிருச்சே. இப்பதானே ஒரு கல்யாணம் முடிஞ்சது, அதுக்குள்ள இன்னொரு கல்யாணம்? நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்துல உனக்கு எந்த செலவும் இருக்க கூடாதுன்னா நான் பொள்ளாச்சி சந்தைக்கு போறேன். போய் 10 நாள் வேலை செஞ்சு உனக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை எனக்கு பட்டு சேலை எல்லாம் நானே வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனா நீ ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதுயா. அம்மா தாயே, என்னது இது? அம்மனுக்கு கட்டி இருக்கிற தாலியை எடுத்து உன் கையால என் கழுத்துல 3 முடிச்சு போடணும், அவ்வளவுதான். என்ன யோசிக்கிற? போயா, சீக்கிரம் வண்டி எடு. போ போ போயா. அந்த வைக்கல் எல்லாம் சீக்கிரம் அள்ளி கட்டுங்க. ஆகட்டும், சீக்கிரம். வணக்கம்ண்ணே. வணக்கம். எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. வேலையெல்லாம் ஒண்ணு இல்ல, போயா. முதலாளி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா குடும்பம் நடத்தணும். கல்யாணம் பண்ணா குடும்பம் தான் நடத்தணும், பின்ன பரதேசம் போக முடியும். என்னடா கேக்குறீங்க? அதான் உங்ககிட்ட வந்தேன். எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். வேலையா? இப்ப நீ பெரிய மூலக்காரன், நிறைய படிக்கிறேன். நான் ஏதோ களிமண்ணை கட்டி அழுகிறேன். உனக்கு வேலை கொடுக்க அளவுக்கு என்கிட்ட வேலை இல்ல. இதை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். நீ தாண்டா உண்டா என்கிட்ட சொன்ன. புரியுதா? எப்படி வந்திருக்க பாத்தியா? எந்த தொழிலையும் கேவலம் நினைக்க கூடாதுடா. செய்யும் தொழிலே தெய்வம். அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். இந்த மண்ணை பிசைய சொல்லுங்க, இப்ப நான் பிசைவேன். இங்க மண்ணு பத்தி இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒண்ணு வேண்டாம், போங்க. தம்பி, எடுத்து சொல்லுங்க. யாரு சிபாரிசும் எடுபடாது, போ. ஏய், என்ன படிப்பு படிச்சிருக்கேன்னு? 10 பாதியில விட்டேன். பாதியில விட்ட? எனக்கு கொடை பிடிக்கிறான். என்ன படிப்பு நீயே கேளு. எம்காம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல.